வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என் கூட சண்டை போடலாம், என்னை திட்டலாம், 2 அடி கூட அடிக்கலாம். ஏண்டி என்னை கொண்டு வந்து இந்த இம்சையிலலாம் கோத்து விடுறேன்னு என்ன திட்டலாம். எதுவுமே சொல்றது இல்லை இப்பெல்லாம். நம்ம 2 பேரும் குடும்பம் நடத்தி சந்தோஷமா ஒரு ஃபிளாட் எடுத்து இருந்துக்கிட்டு, நான் ஒரு ஆபீஸ் போயிட்டு நீ ஒரு பிசினஸ் பண்ணிக்கிட்டு அப்புறம் குழந்தை குட்டியெல்லாம் பார்த்துட்டு சந்தோஷமா இருந்திருக்கலாம் இல்ல? ஏண்டி இப்படி பண்றேன்னு என்கிட்ட கோவமா கேட்கலாம்ல, நல்ல அடி கூட அடிச்சிடலாம்ல. ஏன் சக்தி என்ன எதுவுமே கேட்க மாட்ற? உனக்கு என்னதான் பிரச்சனை? இதெல்லாம் பண்ணணும்னு தான் நினைச்சேன். என்னது பண்ணணும்னு நினைச்சியா? பண்ணணும்னா இதெல்லாம் உங்ககிட்ட செல்லமா கேட்கணும்னு நினைச்சேன்னு சொன்னேன். சாரி சக்தி, உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்ல. நான் உனக்கு பிடிச்ச மாதிரியே இல்ல, எனக்கு தெரியும். உனக்கு பிடிச்ச மாதிரி நான் என்ன எதை கொடுக்கறது ஒண்ணுமே புரியல. உனக்கு பிடிச்ச விஷயங்கள் என்கிட்ட எதுவுமே இல்லல சக்தி. நான் உனக்கு என்ன செய்ய முடியும்? ஜனனி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ இப்படியே இரு, எனக்கு அது போதும். நீ வீணா மனசு போட்டு சக்தி, எல்லாருக்குமே லைஃப்ல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல. அந்த மாதிரி யோசிச்சா உனக்கு பிடிச்சது ஒரு குழந்தை அதானே? அத பத்தி இப்ப பேச வேணாம், பின்னாடி பாத்துக்கலாம் சொல்லியாச்சுல. பின்னாடினா எப்போ சொல்லு சக்தி, உன்னதான் கேக்குறேன். பின்னாடினா எப்போ? ஒருவேளை அது இப்போவா இருந்தா? இப்போவா? இரு, இங்க பாரு. இப்பதான் நீ ஒரு விஷயத்தை முன்னெடுத்து போய்கிட்டு இருக்க. வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துகிட்டு இருக்க. அதுக்காக வாழ்க்கை முன்ன போயிட்டே தான் இருக்கும், நமக்கு நடக்கிறதெல்லாம் நடந்துட்டே தான் இருக்கும். அதை யோசிச்சா முடியாது. நம்ம குழந்தை பெத்துக்கிட்டா என்ன? ஜனனி, அதெல்லாம் இப்ப வேண்டாம். நீ தானே ஆசைப்பட்ட. நான் ஆசைப்பட்டதான். ஆனா அதுக்காண்டி நீ போராடி ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன்.